நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இத்தனை நாள் கழித்து ஒரு வழியாக ஒரு 6 to 8 மாதம் கழித்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறோம். இந்த வாங்கின தையல் மிஷின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிங்கர் பிராண்டு தான் வாங்கியிருக்கோம். ஸோ வாங்க அதை ஓப்பன் பண்ணுறேன். எப்படிலாம் அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம், அதை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அது போக வந்து இந்த இது எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு என்னென்ன இதெல்லாம் இதுக்கு என்னென்ன இதெல்லாம் தேவை, இந்த மிஷினை க்ளீன் பண்ணுறதுக்கான இது இருங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த இதை வந்து நம்ம காலுக்கு கரெக்டாக வச்சுட்டு இதை ப்ரெஸ் பண்ண தான் மிஷின் கடன் ஓடும். ஸோ இதை நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம கண்ட்ரோல் இதில் தான் இருக்குது ஃபுல் இது. ஏன்னா ஸ்பீடாக பண்ணிட்டோம்னா சல்லுன்னு தச்சு தள்ளிடும். அதனால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மிஷினில் வந்து இது ஃபஸ்ட்டு நம்ம கார்லலாம் ஆக்சிலேட்டர் இருக்குல்ல அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் இது வந்து பவர் கனெக்ட் பண்ணணும். ஸோ கரண்ட்டில் தான் இது யூஸ் பண்ண முடியும். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எல்லா இந்த எம்ப்ராய்டிங் எல்லாமே போட்டுக்கலாம். பட்டன் வந்து தனியாக தைக்கிறது, முன்னெல்லாம் வந்து பட்டன் வந்து கையில் தைச்சிட்ருப்பாங்க. இப்போ எல்லாமே வந்து மிஷின் வந்துடுச்சு. ஸோ மிஷின் யூஸ் பண்ணி நம்ம இதுக்குன்னு இப்போ கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். மெயின் வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்து கனெக்டட் இருக்குது. நம்பர் வந்து கரெக்டாக செட் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த இதெல்லாம் ஒன் பை ஒன்று அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இது வந்து ரிவர்ஸ்க்கு வந்து நம்ம மிஷினில் வந்து எடுப்போம்ல, அந்நேரம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போடுவோம்ல, அதுக்காக வந்து இந்த ரிவர்ஸ் யூஸ் பண்ணோம்னா இப்படி போயிட்டு இப்படி வரும். ஸோ அது தைக்க தெரிஞ்சவங்களுக்கு அது கண்டிப்பாக புரியும். ஸோ இந்த ரிவர்ஸ் பட்டன் இது வந்து நிறையா இப்படி டிசைனாக ஜிக்ஸாக்காக நிறையா தையல் இருக்குல்ல, அதுக்காக இது வந்து இந்த இதில் வந்து நம்ம நூலை போட்டுட்டு நம்ம பாபின் எடுக்கிறதுக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது வந்து பாபின்காக இங்கே உள்ளது ஃபிக்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் இங்கேருந்து நூலை கனெக்ட் பண்ணி இந்த நூலை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து நம்ம எடுக்கணும். இது வந்து நம்ம பாபின் போடும்போது மேலே தூக்கிக்கலாம். அந்த இது எடுக்கும்போது மட்டும் இதுலேருந்து கனெக்ட் பண்ணி இது ஒரு இப்படி சுற்றி இப்படி கொண்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணணும். இதில் ஒரு லைட் இருக்குது. ஸோ நம்ம லைட்டு வெளிச்சம் தெரியாது, இல்லை ஒரு ஏஜுக்கு அப்புறம் வெளிச்சம் வந்துருச்சு அப்படின்னா இந்த லைட்டு நல்லா யூஸ் ஆகும் கண்டிப்பாக எல்லாேருக்கும். அதுக்கப்புறம் இந்த இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு தைக்க வேண்டியது தான் சரன்னு. இதை தைக்கும்போது வந்து உள்ளே அந்த சொன்னேன்ல அந்த கால் வந்து அந்த மீதி இது கண்ட்ரோல் வந்து வச்சுக்கணும். அப்புறம் இந்த இது ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே இருக்க மிஷினை க்ளீன் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். மெயின் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இது தாங்க பேசிக் வந்து இது தான். அது போக வந்து நிறைய அட்வான்ஸாக இருக்குது. அது நிறைய தைக்க தெரிஞ்சவங்க யூஸ் ஆகும். எனக்கு அந்தளவு தைக்க தெரியாது. ஸோ நான் பேசிக் தான் மெயினாக வந்து யூஸ் பண்ணுவேன். சிங்கர் பிராண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி நான் பிரதர் வச்சுருந்தேன். இப்போ வந்து சிங்கர் மாற்றிருக்கோம். ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கே துபாய் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷனுக்குலாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். வழியாக செப்டம்பரில் வாங்கினதை திறந்துட்டேன். ஆமாங்க,
இது வந்து வீட்டில் எல்லோரும் தீர்த்துட்டாங்க. அந்த வாரண்டி கார்டு முடியக்குள்ளேயே மாதிரி இதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணு, ஏதாவது ரிப்பேர் எதுவும் இருந்தால் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ரிப்பேர் கொடுத்துக்கலான்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக எப்போ வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, போன செப்டம்பரில் வாங்கினது, 24 செப்டம்பரில் 2023 வாங்கியிருக்குது. இப்போ ஒரு வழியாக ஓப்பன் பண்ணிட்டேன். இது வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கேரிஃபாரில் தான் வாங்கியிருக்கோம். இது வந்து ப்ரைஸ் வந்து 479.90, 479 dirhams வந்து இது வந்து மாலா பிரமிட்ஸில் உள்ள அந்த கடையில் தான் அங்கே இருக்கிற அந்த கேரிஃபாரில் தான் வாங்கினோம். நல்லா ஆஃபர் அடிக்கடி நிறைய போடுவாங்க. அந்த மாதிரி டைமில் வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு நல்லா சேவிங்ஸ் இருக்கும். ஸோ இதோட மேனுவலில் இதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். நம்மளுக்கு வந்து என்னென்ன டவுட் இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மேனுவலை தரவாக படிக்கணுங்க. என்ன எனக்கு அந்த பழக்கம் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்குது. அது படித்ததுக்கப்புறம் நல்லா யூஸ் ஆகுது. துபாய் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷனுக்கே வந்து ஜாஸ்தி தாங்க. எல்லா இடத்துலையும் வந்து ஒரு 10 to 15ங்கிறது நார்மலாக எல்லோரும் வாங்குவாங்க. சின்ன ஆல்ட்ரேஷனு கூட அது வந்துனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மிஷின் இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக கேர்ள் பேபி வச்சுருக்கவங்க, ஜீன்ஸ் தைக்கணும்னு நினைக்கிறவங்க, அந்த மாதிரி இதுக்கெலாம் ஆல்ட்ரேஷனுக்குலாம் இந்த மாதிரி வீட்டிலே ஒரு சின்ன மிஷின் வச்சுக்கிட்டோம்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். சேவிங்ஸும் நல்லா பண்ணிக்கலாம். இதில் வந்து நார்மலாக வந்து துபாயில் வந்து ஒரு சுடிதாருக்கு வந்து 70 to 80 dirhamsங்கிறது நார்மல் தான். ஆனால் வந்து ஒரு சில ஏரியாவில், அதுவும் இது வந்து நார்மலாக உள்ள இது, ஒரு சில ஏரியாவில் வந்து ஜாஸ்தியாக கம்மியாக அந்த மாதிரி வரும். ஷார்ஜா அந்த சைட்லலாம் வந்து கொஞ்சம் கம்மின்னு சொல்கிறாங்க. துபாயை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சுடிதார் தைக்கிறதுக்கான சார்ஜுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான். 70ங்கிறது வந்து நார்மல் தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம ஈஸியாக நம்ம தூக்கிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன கேண்டில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இது கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். வேறு என்ன சொல்கிறது, ஸ்மைல் பண்ணிட்டே சொல்லுன்னு என்னோடய அசிஸ்டண்ட், என்னோடய பாஸ், என்னோடய டாக்டர் தான் அவங்க சொல்லி இதெல்லாம் சொல்கிறது சிரிச்சுக்கிட்டேலாம் வராது. நம்ம ப்ளூ சட்டன் மாற மாதிரி இப்படி தாங்க வரும். அதனால் வந்து கடை சொல்லி முடிச்சிடுறேன். அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது வந்து நான் யூஸ் பண்ண வேணால் அப்பப்போ என்னென்ன இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத வந்து கரெக்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், நானும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். தேங்க்யூ.